எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது சந்தோஷம்தான். என்னுடைய பேர் கார்த்திக். இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக A2S OTT தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க சொன்னது தான், இங்கே நிறைய பேர் படம் பண்ணிடுவாங்க, பட் அது வெளியே வந்தால் தான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபஸ்ட் காப்பிலே அப்படி நின்றுட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2017 20 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்போ என்னாச்சு அப்படின்னா பெரிய பெரிய படங்களில் வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்கே லைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய படங்களில் வாங்குற அடியை வந்து இந்த சின்ன படத்து மேலே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய படம் அவங்க வந்து பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமாக அடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன படத்தை வந்து பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்போவுமே பெரிய படங்களை வந்து பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பார்க்குறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சின்ன படங்களில் எந்த படமுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசாக பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது. இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, ஓப்பன் பண்ணி காமிச்சாதான் தெரியுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய ஓடிடி நிறுவனத்துக்குள்ள வந்து ஆக்சுவலாக அந்த நிறுவனம் கரெக்டாக இருக்காங்க, நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அது வந்து ஒயிட் காலர் பெரிய பெரிய ஆளுங்களே வந்து அந்த நடுவில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக ஓடிடி கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க, நடுவில் நாங்கள் நடுவில் அந்த கௌசிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையாக இப்போ இருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்லாம் வந்து அவுட்ரைட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்ணுறது அந்த ஓடிடி, படத்தை ரெடி பண்ணுறது ப்ரொடியூசர்ஸு. ஆனால் அவங்களுடைய இதில் பண்ண மாட்டாங்க, இவங்க நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்து அங்கே ஒரு பெரிய மாஃபியா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடிஸ் வந்து நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி.